சாயின்குலுடா விதான் சபாவில் இருக்கிற 175 நம்பர் வார்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் ஏற்கனவே எம்எல்ஏக்கும் போட்டியிட்டேன். ஆனால் அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அப்புறம் சொன்னாங்க கவுன்சிலர் போட்டியிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் கவுன்சிலருக்கும் போட்டியிடுறதுக்கு இப்போ நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். எனக்கு வஞ்சித் பகுஜன் அகாடியிலேருந்து 177, 182, 193 எல்லாம் வெளி வார்டு கொடுத்தாங்க. அங்கே போட்டியிடலன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம கட்சி சொல்லலை, சுயேட்சையாக நம்ம நிற்கிறோம். நான் இருக்கக்கூடிய வார்டு 175 நம்பர் வார்டு. இந்த வார்டில் பிறந்ததுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். பாத்ரூம் தான் இருக்கட்டும், மண் அள்ளுறதா இருக்கட்டும், ஏரியாவுக்குள்ளே நிறையா வேலை செஞ்சுருக்கேன். சொசைட்டி டெவலப்மெண்ட்டு, மகிழா மண்டல் பச்சத் கட் எல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த தடவை எனக்கு ஒரு விருப்பம், இந்த வார்டுலேருந்து நம்ம போட்டியிட்டால் ஜெயிக்க முடியும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, இந்த வார்டு ஓபிசி ரிசர்வாக இருந்துச்சு. ஓபிசி ரிசர்வும் போது மங்கேஷ் சாத்தம்கர் சிவசேனாலேருந்து போட்டிட்டு, அப்படி காங்கிரஸ்லேருந்து லலிதா கச்சூரி யாதவ் போட்டிட்டாங்க. அப்போ ஓபிசி ரிசர்வாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் வார்டுனா ஓப்பன் வார்டுலேயும் இவங்களே தான் போட்டிடணும்னா அப்புறம் நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. மக்கள் ஒரு மாற்றம் எல்லோரும் பண்ணி ஆகணும். அவங்களே ரிசர்வ்லேயும் போட்டிவிடுவாங்க, ஓப்பன்லேயும் போட்டிவிடுவாங்க. அப்போ நாங்கள் இந்த காலத்துக்கு கொடி பிடிச்சிட்டு அலைய முடியாது. அதில் தான் இங்கே 2 பேருமே இந்த வார்டில் இல்லை. சாத்தம்கர் இருக்கிறது 172 சைனில், கச்சூரி யாதவ் இருக்கிறது 176. நான் இங்கே ரைவாசி. என்னோடய மக்கள் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். நாங்கள் எல்லா கல்லிகளில் நாங்கள் இங்கேயே வாழ்கிறோம். இங்கே இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பெரிய வீட்டில் நல்லா 4-5 கோடி ரூபா வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வசதி இருக்கிற வாய்ப்புக்கு நாங்கள் இருக்கிறது ஜமீன் ஆஸ்மான் பராக்கு.